பெரிய மாளிகை. ஊரே வியந்து பாக்குற அளவுக்கு ஒரு கல்யாணம். வயதான ஒரு பணக்காரருக்கு 20 வயது கூட ஆகாத ஒரு இளம் பெண் மனைவி ஆகிறான். கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே அந்த மாளிகையில ஒரு சதிர் கச்சேரி. அங்க ஆட வந்த ஒரு பெண்ணு நடு ராத்திரியில திடீர்னு மணப்பெண்ணுடைய அறைக்குள்ள ஓடி வரா. அவளுடைய முகத்துல பயம். என்னை காப்பாத்துங்கன்னு கதறுறா. அவளை துரத்திட்டு வேலையாட்கள் வர்றாங்க. அவ சொல்ற காரணம் என்ன தெரியுமா? இந்த வீட்டுக்காரர் என்ன தொந்தரவு பண்ணினார், அவ்வளவுதான். அந்த இரவு ஒரு பெண்ணுக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் நடுவுல ஒரு வித்தியாசமான நட்பு உருவாகுது. ஆனா மறுநாள் காலையில அந்த கதையை தலைகீழா மாத்திர ஒரு உண்மை வெளிவருது. அந்த பெண் உண்மையிலே பெண்ணா, இல்ல அவள் வேற யாரா? இதுதான் அறிஞர் அண்ணாதுரையின் சுவாரஸ்யமான கதை, காம குரங்கு. நண்பர்களே, இன்னைக்கு நாம கேட்க போற கதை காதல் கதை மாதிரி ஆரம்பிக்கும். ஆனா இது காதல் கதை கிடையாது. இது வயது, பணம், அதிகாரம் இவையெல்லாம் ஒருத்தருடைய மனசை எப்படி மாத்துது, அதையும் விட ஒருத்தரை அவருடைய தோற்றத்தை மட்டும் வச்சு நாம எப்படி தவறாக புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சுவாரஸ்யமான சொல்ற கதை அறிஞர் அண்ணாதுரை எழுதிய காம குரங்கு. கதை பழைய காலத்து பின்னணியில் நடந்தாலும் இதுல இருக்கிற மனிதர்களுடைய குணங்களும் ஆசைகளும் அகந்தையும் இன்னைக்கும் நமக்கு புதுசா தெரியுது. சரி நண்பர்களே, வாங்க கதைக்குள்ள போகலாம். பெரிய ஜமீன் குடும்பம். அந்த வீட்டின் தலைவர் மீனாட்சி சுந்தரர். அவருக்கு ஒரே மகள் மதுரவள்ளி. அழகு, படிப்பு, செல்வம் எதுக்குமே குறைவில்லாத வாழ்க்கை. ஆனா அந்த பெண்ணோட வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்கிற உரிமை மட்டும் அவரிடம் இல்ல. அவருடைய உறவினரான மகாலிப்பட்டி மிட்டாதாரர் வயசானவர். சுமார் 50 வயசு. அவருக்கு மதுரவள்ளி திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசை. முதல்ல மதுரவள்ளியின் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியதாக தெரியல. மிட்டாதாரர் பிடிவாதமாக இருந்தாரு. இறுதியில கல்யாணம் நடக்குது. அந்த காலத்துல பெரிய குடும்பங்களுக்கு நடக்கிற மாதிரி ஊரே வியக்கிற அளவுக்கு ஆடம்பரமான கல்யாணம். மதுரவள்ளி மனசுக்குள்ள என்ன நினைச்சா அத அவ வெளிப்படையா சொல்லல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, அவ வாழ்க்கைய அவளே தேர்ந்தெடுக்கல. அந்த இரவு கல்யாணம் முடிஞ்சது பெரிய விழா. நாதஸ்வரம், விருந்து, விருந்தினர்கள், அதுக்கப்புறம் சது கச்சேரி. ஒரு கம்பெனி வந்து நடனம் நடத்துது. அந்த குழுவுல இருக்கிறவர் 2 பேர் முக்கியமானவர்கள். மாணிக்கம், அவளோட தங்க மாதிரி எல்லாருக்கும் தெரிந்த மலர்கொடி. மலர்கொடி ரொம்ப அழகானவர். பேசுற விதமும் நடக்கிற விதமும் பெண்ண போலவே. அதனால அங்கிருந்து யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. மிட்டாதாரருக்கும் வரல. ஆனா அந்த இரவு அவர் மலர்கொடியை பார்த்த விதம் மட்டும் வேற மாதிரி இருந்தது. விழா முடிஞ்சது. நள்ளிரவு தாண்டிச்சு. மதுரவள்ளி தன்னோட அறையில தூங்கிக்கிட்டே இருக்கிறா. திடீர்னு கதவு திறக்கிற சத்தம். மதுரவள்ளி எழுந்து பாக்குறா. அங்க மலர்கொடி. அவ மூச்சு வாங்கிக்கிட்டு நிற்கிறா. முகத்துல பயம். அம்மா, என்னை காப்பாத்துங்க. மதுரவள்ளிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஆச்சு? மலர்கொடி நடுங்கிக்கிட்டே சொல்றா, அவங்க என்ன விட மாட்டாங்க. அதுக்குள்ள வெளியே வேலையாட்கள் ஓடி வர சத்தம். மதுரவள்ளிக்கு உடனே புரிஞ்சது, யாரிடமிருந்தோ தப்பிச்சு ஓடி வந்திருக்கிறான்னு. அவ மலர்கொடி தன்னோட படுக்கைக்கு கீழே மறைச்சிடுறா. வேலையாட்கள் கதவை தட்டுறாங்க. இங்க யாராவது ஓடி வந்தாங்களா? மதுரவள்ளி அமைதியா, இல்லையே, என்ன சத்தம்? அவங்க போயிட்டாங்க. சில நிமிஷம் கழிச்சு மலர்கொடி வெளியே வர்றா. ஒரு விசித்திரமான நட்பு. மதுரவள்ளி அவளை பார்த்துக்கிட்டே இருக்கிறா. நீ ஏன் இப்படி பயந்து ஓடி வந்த? மலர்கொடி நடந்ததை சொல்றா. கண்டதார தன்னிடம் தவறாக நடக்க முயற்சி செய்ததாக சொல்றா. மதுரவள்ளிக்கு கோபம் வந்தது. அவள் கணவராக இருக்கிறவர் தன்னுடைய வீட்டிலேயே தன்னுடைய முன்னா இப்படி நடந்துகிட்டாரா? ஆனா அதே நேரத்துல மலர்கொடியை பார்த்ததும் அவளுக்கு ஒரு வித்தியாசமான பாசம் வந்துச்சு. இருவரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல சந்தேகம், பிறகு சிரிப்பு, அதுக்கப்புறம் ஒருத்தர் எடுத்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. மலர்கொடி ரொம்ப தைரியமானவர். மதுரவள்ளி அவளுடைய பேச்சை கேட்டு ஆச்சரியப்படுகிறா. உன் பெயர் என்ன? மலர்கொடி சிரிக்கிறா. எனக்கு ஒரு பெயர் தான் இருக்கணுமா? மதுரவள்ளி சிரிச்சிடுறா. அந்த இரவு இருவருக்கும் தூக்கம் வரவே இல்லை. மறுநாள் காலை மலர்கொடி மதுரவள்ளியோட விடை பெற்றுட்டு போயிடுறா. அவ போன பிறகுதான் மதுரவள்ளிக்கு முந்தின இரவு நடந்த விஷயம் எல்லாம் முழுசா ஞாபகத்துக்கு வருது. கோபம், அவமானம், வருத்தம். என் கணவன் இப்படியா? அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. மிட்டாதாரரை நேருக்கு நேர் எதிர்கொள்ளணும் முடிவு செய்யறான். ஆனா அதுக்குள்ள ஒரு பிரச்சனை. அவரோட குழுவையும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு மிட்டாதாரர் உத்தரவு போடுறாரு. உண்மை வெளிவருது. இதற்கிடையில மதுரவள்ளியின் அப்பா மீனாட்சி சுந்தரர் அங்க வர்றாரு. வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு அவருக்கு தெரியுது. அப்போதான் உண்மையான விஷயம் வெளிவருது. மிட்டாதாரர் நினைத்தது மலர்கொடி ஒரு இளம் பெண் என்று. ஆனா அவ பெண் கிடையாது. அவ சீதாபதி என்ற ஒரு ஆண் நடிகர். பெண் இடத்துல நடிக்கும் திறமையான கலைஞர். மாணிக்கத்துடன் சேர்ந்து சது நிகழ்ச்சி நடித்திருந்தாரு. அவருடைய நடிப்பு, தோற்றம், பேச்சு எல்லாமே அப்படி ஒரு பெண்ணை போல இருந்ததால அங்கிருந்து எல்லாரும் அவளை பெண்ணாவே நினைச்சாங்க. விட்டாதாரரும் அதே தவறுதான் செஞ்சிருந்தாரு. ஆனா இங்கதான் கதை இன்னொரு திருப்பி இருக்குது. மதுரவள்ளிக்கு அந்த உண்மை தெரிஞ்சதும் அவ சீதாபதியை குற்றவாளியாக பார்க்கல. மாறாக அவனை பார்த்து பரிதாபப்படுறா. அந்த இரவு தன்னிடம் உதவி கேட்டது உண்மை. அவன் தப்பிக்க ஓடியதும் உண்மை. அதனால அவ தன்னுடைய அப்பாவிட அவனுக்காக பேசுறா. இவனை இங்க விட்டுட்டா ஆபத்து, அழைத்துக்கிட்டு போங்க. மீனாட்சி சுந்தரும் நிலைமைய புரிஞ்சுக்கிறாரு. சீதாபதிய தன்னோட வண்டியில ஏத்திக்கிட்டு செல்றாரு. அங்க மிட்டாதாரர் எதுவும் பேச முடியாம நின்றுகிட்டு இருக்காரு.
கடைசி திருப்பம். காலம் போகுது. சீதாபதி மீண்டும் தன்னுடைய நாடக வாழ்க்கைக்கு திரும்புறான். அவன் ஒரு நல்ல நடிகராக புகழ் பெறுகிறான். ஆனா அந்த சம்பவம் அங்கேயும் முடிஞ்சிடல. அவன் நடித்த காமக்குரங்கு என்ற நாடகம் ஊரெண்டு பிரபலமாகுது. அந்த நாடகம் நடக்கும் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பெண் தவறாம வந்து உட்காருவா. அவ யாருன்னு தெரியுமா? மதுரவல்லி. அவளுடைய வாழ்க்கையை மாத்தியா அந்த இரவு நினைவோடு அவ அந்த நாடகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பா. மிட்டாதாரருக்கு அந்த நாடகம் பிடிக்காது. அதை நிறுத்த முயற்சிகளும் நடக்குது. ஆனா அந்த நாடகத்துல கிடைத்த வரவேற்ப நிறுத்த முடியல. நண்பர்களே, இந்த கதையை கேட்டு நமக்கு முதல்ல என்ன தோன்றது? ஒரு ஆளோட தோற்றத்தை மட்டும் வச்சு பார்த்து அவனை முடிவு பண்ணிடக்கூடாது. அதுதான். ஆனா அதை விட இன்னொரு விஷயம் இந்த கதை சொல்லுது. பணம் இருந்தாலும், வயசு இருந்தாலும், அதிகாரம் இருந்தாலும் அது ஒருத்தருக்கு இன்னொருத்தரை மதிக்காம இருக்கிற உரிமையை கொடுக்காது. மதுரவல்லி தன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு பெண்ணு. சீதாபதி தன்னுடைய உண்மையான அடையாளத்தை மறைச்சு ஒரு வேடத்தில் வாழும் கலைஞன். மிட்டாதார தன்னுடைய ஆசைக்கு எல்லையே இல்லாத மனுஷன். இந்த மூன்று பேரையும் ஒரு இரவு சந்திக்க வைக்கிறது ஒரு சதிர் கச்சேரி. அந்த ஒரு இரவு தான் பிறகு ஒரு நாடகமாக மாறுது. அந்த நாடகத்துக்கு பெயர் காம குரங்கு. ஒரு பழைய கதை. ஆனா அதை கேட்க வைக்கும் கேள்விகள் மட்டும் இன்னைக்கும் பழையதாகல. இப்படிப்பட்ட பழைய தமிழ் கதைகளை நம்ம ஸ்டைல கேட்க பிடிச்சிருந்தா காதல் மொழிகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட சந்திப்போம். நன்றி நண்பர்களே.